Dear students, exercise 10.3, fourth question. Find the differential equation of the family of all parabolas with lattice rectum 4a and whose axes are parallel to x-axis. So, ரெண்டு விஷயம் clear. Parallel to x-axis. Lattice rectum 4a. அப்போ இதோட equation எப்படி இருக்கும்? Some y minus k the whole square is equal to 4a into x minus h இருக்கும். இதுதான் general equation of parabola under this condition. சரி, இப்போ question வரும். The equation of parabola whose vertex some a comma b and lattice rectum 4a ன்னு சொல்லி assume பண்ணிட்டோம்னா நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்? y minus k whole square equal to 4a into x minus h. ஹெச்சுக்கு பதிலாக a போடுறேன், கேக்கு பதிலாக b போட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் பை யூஸிங் a minus b whole square ஃபார்முலா. a square plus b square minus 2by equal to 4ax minus 4a square. இப்போ நல்லா கவனிங்க, a b நம்மக்கிட்ட ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ we can differentiate 2 times. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம்? differentiate with respect to x போட்டிங்கன்னா y ஸ்கொயருக்கு 2y into y dash, b ஸ்கொயர் 0 ஆயாச்சு, மைனஸ் 2b அப்படியே வச்சுக்கிட்டோம், y பண்ணிங்கன்னா y dash equal to 4a x with respect to 1 ஆச்சு, கான்ஸ்டன்ட் 0 ஆச்சு. சிம்பிளை பண்ணிக்கலாம், எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்கு, வெளியே தூக்கி போடுங்க. ஸோ y dash minus by dash equal to 4a becomes 2a. now காமன் டேர்ம் பாருங்க, y dash அப்போ y minus b into y dash equal to 2a. so keep this is first equation. now ரெண்டாவது கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க. ஸோ டிஃபரன்ஷியேட் again with respect to x. அப்போ என்ன ஆகிடும்? y வச்சுக்கிட்டு y dash பண்ணிங்கன்னா y double dash ப்ளஸ் y dash வச்சுக்கிட்டு y பண்ணிங்கன்னா y dash, அதாவது இதை uவியில் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இங்கே வந்தீங்கன்னா மைனஸ் b கான்ஸ்டன்ட், y dash becomes y double dash equal to 0. அவ்வளோதான், டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது டைமை செஞ்சு முடிச்சிட்டேன், ஆனால் நம்மளுடைய b என்ன ஆகலைன்னா கேன்சல் ஆகலை. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த பியை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? இந்த பியை நான் இந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். புரியுதா? எங்கே பாருங்க போட்டிருக்கேன். ஸோ by dash equal to y dash minus 2n போட்டிருக்கேன். அப்புறம் இங்கேருந்து பியை வெளியே எடுத்துட்டிங்கன்னா காமனாக y dash இப்படி கொண்டு போனீங்கன்னா y dash minus 2a by y dash. அதாவது என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இருந்து இந்த பியோட வேல்யூவை கண்டுபிடிச்சி நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். புரியுதா? இந்த பியை கொண்டுட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற பிக்கு பதிலாக இந்த பி வேல்யூவை நான் ரீப்ளேஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். சி y double dash plus y dash square equal to the b யோட வேல்யூ into y double dash. இப்போ வேறு ஒன்றும் பண்ணல, அப்படி ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். y dash minus 2a by y dash into y, அப்படியே மல்டிப்ளை y dash by y dash minus 2a by y dash. இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் இது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பிரித்து கொடுத்துருக்கேன். என்ன ஆகும்? இப்போ y dash கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ 2a by y dash into y double dash. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், y into y double dash minus 2a y double dash by y dash. நான் பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு LCM y dash whole square இப்படி கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் 2a y double dash y dash. பார்த்தீங்களா? இப்போ எடுக்க போகிறது LCM. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், y dash square into y dash whole cube plus 2a y double dash. இந்த by y dash இந்த பக்கம் போனால் 0 ஆகிடும். சிம்பிளாக ஒரு 3 மார்க் கொஸ்டின்.